Hi, hello, welcome back to our channel Chennai Telugu Panna. It's me Shravanti. இப்போ saree pre-plating என்றது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து டைம் சேவிங் ஆகும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து ப்ரீப்ளீட்டிங் பண்ணி saree வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப பழகிட்டாங்க. அதுக்காக லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், 9 pleats ட்ரிக்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போது இன்னும் நம்ம வந்து பிரைட்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து ப்ளீட்ஸ் வந்து இன்னும் சின்னதாக வைப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வெளியே போய் ப்ரீப்ளீட்டிங் பண்ணணும். ஸோ அந்த ட்ரிக் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் அதை பார்த்துட்டு நீங்களே உங்களுக்காக வீட்டில் கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ½ an hour அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். நம்ம வந்து தௌசண்ட்ஸில் வந்து மணி சேவ் பண்ணலாம். அண்டு நமக்கு நம்மளே பண்ணால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் வைக்க போகிற saree இதே தான், க்ரீன் கலர். ஸோ இது ஆக்சுவலி என்னோடய வெட்டிங் saree. அண்ட் இதுக்கான ஒரு ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு. ஸோ நமக்கு வந்து டேப்பில் இன்ச்சு இருக்கும் இல்லையா? ஸோ இன்ச்சு சைட்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து. எனக்கு பல்லுவோடைய லென்த் வந்து 43 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் தானே ப்ளீட்ஸ் வைக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, ஸோ இன்ச் டேப்பில் இருந்து இங்கேருந்து நம்மளுடைய கப் வரைக்கும் இங்கே எனக்கு 10 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரெட்டிங் பண்ணணும். இங்கேருந்து இப்படி இந்த பக்கம் தெரியாமல் வந்து நம்ம ஸ்ப்ரெட்டிங் பண்ணணும். 13 வந்துச்சு ஸ்ப்ரெட்டிங். ஏன்னா நம்ம இங்கேருந்தே வச்சு இந்த பக்கம் வரைக்கும் நமக்கு தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அந்த சைடு வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும். அது வந்து எனக்கு 13 வந்துச்சு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இப்போது ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி நீட்டாக வைக்கிறது, பிரைட்ஸ்க்கு வைக்கிற மாதிரி நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்காக சாரியை வந்து நல்லா ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. எங்கே வந்து ஃபோல்டிங்ஸ் இல்லாமல் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்காக நான் சாரியை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் பல்லுவோடைய ப்ளீட் வந்து எனக்கு 3 inches போதும். ஸோ அதுக்காக மெஷர்மெண்ட் எடுத்து 3 inches கிட்ட நான் வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் நம்ம பண்ண போகிறோம் ப்ளீட்ஸ்க்காக. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஃபோல்டிங், நல்லா அயன் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இப்போ செகண்ட் ஃபோல்டிங் பண்ணி மறுபடியும் அயன் பண்ணணும். இப்போ தேர்ட் ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வரணும்னா ஃபோல்டிங்ஸ் நம்ம நீட்டாக வந்து பண்ணி அயன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஃபோல்டிங் எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியும். தேர்ட் ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி 2 ஃபோல்டிங்ஸ் பண்ணணும். வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் வந்து ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 12 ப்ளீட்ஸ் வரும். அதே நம்ம வந்து ஹாஃப்க்கு மடிச்சிட்டோம்னா 9 ப்ளீட்ஸ் வரும். ஸோ இதே தான் இதில் இருக்கிற ஒரு சின்ன ட்ரிக். இப்போ சாரீ ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஃபோல்டிங்ஸ் வச்சு நீங்கள் நல்லா வந்து சாரீ பல்லு ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளீட் லென்த் வந்து கரெக்டாக வரும். நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ப்ளீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பின் வச்சுக்கோங்க. இப்படி பின் வச்சதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிகிட்டே நம்ம வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம பல்லு பார்ட் வந்து செட் பண்ணி அயர்ன் பண்ணணும். ஸோ என்னோட பல்லு லென்த் வந்து 43 inches இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பல்லு வந்து செட் பண்ணிகிட்டே பின் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் ப்ளீட் செட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிளிப்பு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடணும் எல்லா ப்ளீட்ஸுமே வந்து. இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, ஷோல்டர் டு பர்ஸ்ட், அங்கே நான் ஒரு பின் வச்சுருக்கேன். 10 inches வந்துச்சு. ஸோ பர்ஸ்டோடைய விட்த் வந்து 13 inches வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பின் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் ஸ்ப்ரெட்டிங் பண்ணணும். ஸோ 1 inch கேப் வச்சு நான் வந்து ஸ்ப்ரெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும். நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு வாட்டி. ஸோ அப்போ தான் வந்து ப்ளீட்ஸ் நல்லா வந்து அழகாக தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 ப்ளீட்ஸ் வந்துச்சு. ஸோ சூப்பராக வந்துச்சு இல்லையா. இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி கை இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் ஒரு 10 to 15 inches வரைக்கும் நம்ம அயர்ன் பண்ணணும். இப்போ நம்ம செட் பண்ண ப்ளீட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி சாரீ கட்டினதுக்கப்புறம் லுக் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சைட்ஸ் கூட எதுவும் தெரியாமல் எவ்வளோ நீட்டாக நமக்கு பாடிக்கு ஒட்டின மாதிரியே ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த லுக் நீங்களும் ட்ரை பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 an hour மட்டும்தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ சூப்பராக இருக்கும். சாரீ கட்டும்போது நல்லா அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சாரீ டிராப்பிங் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். சென்டர் ப்ளீட்ஸ் பற்றி வேணும்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.